தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மழை காலத்தில் அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாரும் சிரமப்பட்ட நேரத்தில் என்ன மாதிரி சூழல் இருந்துச்சு அப்போ? தூத்துக்குடியில் வந்து மயானத்துக்குள்ளே மக்கள் உள்ளே போக முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு இடுப்பளவுக்கு தண்ணி, எங்கேயும் எரிக்க முடியாது, ஒரு அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு 3 நாள் ஒரு வீட்டில் ஒரு பாடியை வச்சுருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் சென்னையில் இருந்து மினிஸ்டர் எல்லார்ட்டையுமே பேசி பார்த்தாங்க, எங்களுடைய சொந்தக்காரங்களை வெளியே கொண்டு போகணும்னு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காரு, லாரி. அவங்க லாரியில் அந்த தண்ணி என்கிட்ட இடுப்பளவு இருக்குது, உள்ளே போக முடியாது, எந்த ஆம்புலன்ஸும் போக முடியாது. அந்த பாடியை தூத்துக்குடியை விட்டு வெளியே ஒரு கிராமத்தில் கொண்டு போய் எரிக்க அந்த ஊரில் பெர்மிஷன் கேட்டு அந்த பாடியை வந்து இந்த லாரியில் நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம். பாரத மாதா டிரான்ஸ்போர்ட் லாரி. அந்த லாரியில் ஏற்றி அவனும் ஒரு மனப்பான்மையில் எப்படியா நம்ம எரிச்சு கொடுத்துடணும் ஹெல்ப் பண்ணி ஒரு கிராமத்தில் போய் கேட்டோன்னா அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் கிராமத்துக்கு கொண்டு வந்துருங்க. அங்கே கொண்டு போய் பாடியை கொண்டு எரிச்சிட்டோம். ஆனால் அந்த குடும்பம் வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டாங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்கு எங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம்னு. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம உடனே ஒரு எரிக்கிற மிஷின், நடமாடும் எரி மிஷின் உடனே கொண்டு வரணும். நான் அந்த நேரத்தில் யார்கிட்டையுமே கேட்கல, என்னுடைய சொந்த பணத்துலேருந்து உடனே கோயம்புத்தூரில் கேட்டேன், எனக்கு உடனே அர்ஜென்ட்டாக தூத்துக்குடியில் ஒரு மிஷின் தேவை. இந்த ஒரு இது தூத்துக்குடியில் யார்கிட்டையுமே கிடையாது, நடமாடும் எரிவாயு தான். உடனே என்னுடைய சொந்த கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சிட்டீங்க? கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய சொந்த முயற்சியில் நான் கொண்டு வந்து. எவ்வளோ பாடி அந்த மாதிரி பண்ணீங்க அந்த மழை? நாங்கள் அன்னைக்கு சூழ்நிலைக்கு மொத்தம் 2 நாளில் மொத்தம் ஒரு 18 பாடி எரிச்சோம். ஒரு இறந்த ஒரு பாடியை யார் வீட்டு பக்கத்துலேயும் வைக்க மாட்டாங்க, எல்லாமே ஒரு அருவருப்பா நினச்ச நேரத்தில் நாங்கள் அந்த மிஷினை கொண்டு வந்ததுனால மக்கள் ரொம்ப எங்களை ரொம்ப கையெடுத்து வரவேற்றாங்க.